ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி லஞ்சுக்கு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சேமியா கிச்சடி தான் பண்ணேன். ஸோ எனக்கு சேமியா உப்புமாவோட கிச்சடி ரொம்பவே பிடிக்கும். இது வந்து பிரியாணியோட ரிலேட்டிவ் மாதிரி அந்த டேஸ்ட்டு லேசாக வரும். கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலா போடுறனால நமக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் அடி வந்துடும், பிரியாணி டேஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், மார்னிங்கே கிச்சடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு, அதோட கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டு, கேரட்டு அதெல்லாம் போட்டேன். கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ரெடி பண்ணேன். சைடு பை சைடு வந்து நான் ஒடச்சிக்கல சட்னிக்கும் நான் அது ரெடி பண்ணியிருந்தேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியா போட்டாச்சு. போட்டுட்டு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்லேயே தான் வைக்கணும், வச்சோன்னா நல்லா வேகும், குழையவும் கூடாது. இந்த சேமியா இந்த ரவெல்லாம் வந்து வெந்திருக்கணும், பட் குழையக்கூடாது, பொல பொலன்னு வரணும். இந்த பிரியாணி ரைஸ் கதை தான் இதுவும். ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த வந்து கன்சிஸ்டன்சி கிடச்சிரும், கொஞ்சம் பொல பொலன்னு. அதோட கொஞ்சம் சட்னி வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, அந்த காராமணி நேற்று வாங்கின்னு வந்திருந்தேன். பொரியல் பண்ணிவிட்டு அப்படியே வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா தேங்காய் போட்டு இறக்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு காராமணி பொரியல். பீன்ஸோடு சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்குன்னா இந்த வெண்டைக்காவும் கருணக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சேன் நான். சைட் பை சைட் தேங்காய் போட்டு அந்த காராமணியும் இறக்கியாச்சு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான புளிக்குழம்பு, நல்லா சூப்பர் டேஸ்டியாக திக்காக நல்லா இருந்தது. அதுக்கு இந்த காராமணி சைடிஷ் பொரியல் வச்சாச்சு, 2 அப்பளமும் வச்சாச்சு. நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.